ஜோதிடமும் மருத்துவமும். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என வள்ளுவ பெருந்தகையின் கூற்று போல, ஜோதிடத்தில் காலை பிடித்து பலன் சொல்ல வேண்டும். மருத்துவத்தில் நோயாளியின் குணம் அறிந்து கையை பிடித்து பலன் சொல்ல வேண்டும். நோய் அறிய ஜோதிட கூறுகள்: 1. பாவத்தில் உள்ள கிரகம். 2. பாவாதிபதி. 3. பாவத்தை பார்க்கும் கிரகங்கள். 4. பாவாதிபதியை பார்க்கும் கிரகங்கள். 5. 6ஆம் பாவகத்தின் இயற்கைக்காரர்கள் சனி மற்றும் செவ்வாயின் நிலை. லக்னத்தின் பலம் மற்றும் பலவீனம். லக்னாதிபதியின் பலம் மற்றும் பலவீனம். லக்னம் மற்றும் லக்னாதிபதி இருபுறமும் அசுபர் இருக்கும் பாவகத்தார் யோகம் ஏற்பட்டு இருத்தல். சந்திரனின் நிலை. கேந்திரம் மற்றும் திரிகோணங்களில் அசுபர்கள். மருத்துவம் ஜோதிடம் கூறும் சிகிச்சை: நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு ஒருவர் தனது சிகிச்சையை ஆரம்பிக்க ஏற்ற நட்சத்திரங்கள்: அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி, ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுசம், திருவோணம், அவிட்டம், சதயம், ரேவதி ஆகிய 16 நட்சத்திரங்கள். சாதாரண காய்ச்சல் போன்ற உபாதைகள் பூரம், பூராடம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, திருவாதிரை, சுவாதி ஆகிய 8 நட்சத்திரங்களில் வந்தால் மட்டும் சிகிச்சை தேவை என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். நவகிரகங்களால் ஏற்படும் நோய்கள்: சூரியன், கண் நோய், காய்ச்சல், இதய நோய், படபடப்பு, தோல் நோய், எலும்பு நோய், எலும்பு முறிதல், பித்தம் தொடர்பான தலைவழுக்கை. சந்திரன், இதய நோய், நுரையீரல் நோய், வயிற்றுப்போக்கு, வாந்தி எடுத்தல், இரத்த நோய், உடலில் கட்டிகள், புற்றுநோய், தூக்கமின்மை, மனநோய், காசநோய், கருப்பை தொடர்பான நோய்கள் மற்றும் மாதவிலக்கான கோளாறுகள். செவ்வாய், மார்பகத்தில் ஏற்படும் நோய்கள், இரத்தம் தொடர்பான நோய்கள், உயர் இரத்த அழுத்தம், புற்றுநோய், வலிப்பு நோய், பித்தம் தொடர்பான நோய்கள், சூட்டுப்புண்கள். புதன், அனைத்து விதமான மனநோய்கள். குரு, மண்ணீரல், கல்லீரல், சிறுநீரகம், காது தொடர்பான நோய்கள், மஞ்சள் காமாலை, கட்டிகள், சிறுநீரில் உப்பு மூலம் நீரிழிவு. சுக்கிரன், நீரிழிவு, முகம் தொடர்பான நோய்கள், கண் நோய்கள், சிறுநீரக நோய்கள், இரத்த சோகை, பித்தம் தொடர்பான நோய்கள், வெள்ளைப்படுதல் என்னும் பெண்கள் தொடர்பான நோய்கள், பால்வினை நோய்கள். சனி பகவான், மூட்டு வலி, பாரிஜாதவாதம், காலில் ஏற்படும் நீண்ட நரம்புகளுக்கு காரணம், வயிற்றுநோய், மனநோய், தசை வலி, வழுக்கை, நரம்பு தொடர்பான நோய்கள். ராகு, புற்றுநோய், தோல் நோய், அம்மை, தொழுநோய், ஆஸ்துமா, மண்ணீரல், வீங்கி போதல், புழுக்களால் வரும் நோய்கள், வளர்ச்சி தொடர்பான நோய்கள், நரம்பு தொடர்பான நோய்கள். கேது பகவான், மனநோய், வயிற்றுநோய், கட்டிகள், குறைந்த இரத்த அழுத்தம், புழுக்களால் வரும் புழுவெட்டுக்கள், ஆந்த்ராக்ஸ் என கிருமிகளால் ஏற்படும் நோய்கள். பஞ்சாங்க நுணுக்கமும் சிகிச்சையும்: ஞாயிற்றுக்கிழமை சதுர்த்தி திதியுடன் திருவாதிரையும் ஆயில்யம் மகம் நட்சத்திரம் சேர்ந்த நாளில் உடல்நலம் குன்றினால் தொடர் சிகிச்சை அவசியம் தேவை. அதேபோல் கீழ்காணும் அமைப்புள்ள நாட்களிலும் உடல்நலம் பாதிக்கப்பட்டால் மருத்துவ சிகிச்சை அவசியம் வேண்டும். செவ்வாய் கிழமை நவமி திதி கேட்டை நட்சத்திரம், சுவாதி, பரணி சனிக்கிழமை சதுர்தசி நட்சத்திரம், பூரம், பூராடம், பூரட்டாதி. மேலும் ஒருவரது ஜென்ம நட்சத்திரம் அல்லது அந்த நட்சத்திரத்துக்கு 3வது, 5வது, 7வது நட்சத்திரங்கள் இருக்கும் நாட்களிலும் நோய் ஏற்பட்டாலும் துன்பம் மிகும். சிகிச்சைக்கு ஏற்ற நாள் நட்சத்திரம்: திங்கள் கிழமையும் அஸ்த நட்சத்திரமும், புதன்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும், வியாழக்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும், வெள்ளிக்கிழமையும் புனர்பூச நட்சத்திரமும். இந்த கிழமை அல்லது நட்சத்திர நாட்கள் சிகிச்சை செய்ய உகந்தவை. மேலும் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகியோர் தங்களது சுய வர்க்கங்களில் இருப்பதும் சரராசி, உதய லக்னம், நவாம்சமாகும். டைபாய்டு போன்ற காய்ச்சலில் பாதிக்கப்பட்டோர் ஞாயிறன்று, நவமி, சதுர்த்தி, சதுர்தசி ஆகிய திதிகளில் வரும் நாட்களில் சிகிச்சையை ஆரம்பிக்கலாம். ஆனால் அன்றைய நடப்பு நட்சத்திரம் பரணி, திருவாதிரை, விசாகமாக இருக்கக்கூடாது. உக்ர யோகம் உள்ள நாட்களில் சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் நோய் நிச்சயம் குணமாகும். உக்ர யோகம் காணும் முறை எவ்வாறு? திதியும் நட்சத்திரமும் இணையும் நாளே உக்ர யோகமாகும். ரோகிணியும் திருதியை திதி நவமி திதியும், உத்திரம் சதுர்த்தி திதி, திருவோணம் பஞ்சமி திதி, மிருகசீரிடம் சஷ்டி திதி,
ரேவதி சப்தமி திதி, கார்த்திகை நவமி திதி, பூசம் தசமி திதி, அனுசம் துவாதசி திருதியை திதி, கார்த்திகை மகம் திரையோதசி. இந்த நாட்கள் அறுவை சிகிச்சை செய்ய உகந்த நாட்கள் அல்ல. வளர்பிறை காலத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்வது நன்று. அமாவாசை நாளில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. பௌர்ணமியிலும் கூடாது. ஜாதகர் பிறந்த ராசியில் சந்திரன் இருக்கும் நாளில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடாது. சந்திராஷ்டமம் மற்றும் செவ்வாய் சனிக்கிழமையும் செய்யக்கூடாது. வலுவாக இருக்க வேண்டும். 8ஆம் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். சதுர்த்தி திதி, திருவாதிரை நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் நவமி இருப்பதும், ஆயில்யம் அல்லது மூலம் திரையோதசியுடன் இருப்பதும் கூடாது. நோய் நாடி நோய் முதல் நாடி என வள்ளுவரின் அறிவுரைப்படி காலத்தை கருத்தில் கொண்டு சிகிச்சைகளை மேற்கொண்டால் நோயிலிருந்து விடுபட முடியும். மற்றும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள் பிஹெச்டி பேசுகின்றேன். தொடர்புக்கு 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிட கலை, நற்பவி உண்டாகட்டும்.